ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணிஷ். பிக் பாஸ் 8 தமிழ் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ செட் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஃபைனல் செட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. வெனஸ்டேக்குள்ளே ஒர்க்ஸ்ன்றது முடிஞ்சிடும். என்ன தீமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்துட்டு கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா, இன்னொரு செட் ஆஃப் லிஸ்ட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோடு தான் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷா குப்தா குக் வித் கோமாளியில் இருந்தாங்க. ப்ளஸ் வந்து சில மூவிஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். நிறையா சோஷியல் ஒர்க்ஸ்லாம் நிறையாவும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித், பாக்கியலக்ஷ்மி சீரியல் நடித்தார் இல்லையா ரஞ்சித், அவர் வரதா ஒரு தகவல். ரஞ்சித் வந்துட்டு கவுண்டம் பலம்னு இப்போது கான்ட்ரவர்சியாக ஒரு படம் எடுத்தார். ப்ளஸ் வந்துட்டு சில கான்ட்ரவர்சியான ஸ்பீச்சஸும் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அவர் உள்ளே போய் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஒரு சம்பவம் ஃபன்னுன்றது இருக்குது. அடுத்த கண்டஸ்டன்ட் வேறு யாரும் இல்லை மக்களே, நிறையா மூவிஸ் பண்ணியிருக்காரு. குக் வித் கோமாளியில் வந்திருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றது வந்திருக்கு இவர் மேலே. ஸோ உள்ளே போய் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு யாரும் இல்லை மக்களே, சந்தோஷ் பிரதாப் பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவரை பற்றி ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டு நிறையா மூவிஸ் பண்ணியிருக்காங்க. கோமாளி மூவியில் வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு புக் ஷோன்னு ஒரு ஷோ, அவங்க ஷோன்றது ஒரு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதுலேயும் இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப போல்டான ஒரு லேடி. ஸோ உள்ளே வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க பிக் பாஸ் 8 அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க வந்துட்டு பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க மக்களே. அடுத்த கண்டஸ்டன்ட் வேறு யாரும் இல்லை மக்களே, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜய் டிவியில் பாக்கியலக்ஷ்மின்ற சீரியல், அதே பாக்கியலக்ஷ்மின்ற சீரியலில் நடித்த நம்ம விஜே விஷால் நிறைய ஷோஸும் பண்ணியிருக்காரு. விஜய் டிவியில் விஜேவும் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண சான்சஸ் இருக்குது. அவர் வந்துட்டு எப்படி விளையாடுவார், என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ விஜே விஷால் இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட் பிக் பாஸ் 8 தமிழ். அப்புறம் அதே சீரியலில் பாக்கியலக்ஷ்மி சீரியல்லே நடித்த நம்ம அக்ஷிதா அசோக் இருக்காங்க இல்லையா, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அக்ஷிதா அசோக் சில படங்கள்லேயும் வந்திருக்காங்க. அவங்களும் பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா ஒரு தகவல். அவங்க என்ன பண்ண போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் நீங்கள் எல்லாருமே யார் பார்த்துருக்க மாட்டீங்க, நியூ ஃபேஸாக நம்ம மயில்சாமி சார் தெரியும் இல்லையா, அவரோட சன் அன்பு மயில்சாமின்னு சொல்லி அவர் பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. ஸோ எப்படி இருக்காரு, என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இவங்கெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு போங்க. அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.